ஓம் வாழை சித்த தேவாய நமோ நமக. ஓ பிரபஞ்ச மகாகத்திய வாழை சித்த சபையே போற்றி. ஐயனே, ஒரு நாள் நான் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து குவளையில் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து என்னை சுற்றி தொளிச்சு விட்டுட்டு என் தலையை பிடிச்சி இழுத்துட்டு கரகரன்னு கிறுக்கி விட்டு போயிட்டாங்க. கரகரன்னு கிறுக்கி விட்டு போயிட்டாங்க. கிறுக்கி விட்டாங்களா? எழுதுவாங்கல்ல, அது மாதிரி கரகரன்னு கிறுக்கி விட்டு போயிட்டாங்க. வலிக்கு தலையில் வலிக்குன்னு சொன்னாலும் விட மாட்டேங்காங்க, என்ன எழுதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. சரி ரைட்டு, கிரிக்கெட்டு போங்கடான்ட்டு விட்டுட்டேன். சரி சொல்லு, விட்டுட்டேன். சரி போனதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் கொஞ்சம் சரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சுவடி மட்டும் இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது என்னைய. ஆமாம், அது கனவுல சுற்றுச்சு. அதுக்கு மறுநாள் 2-3 சுவடிகள் சேர்த்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு முடிச்சாச்சு. சரி கனவுல தான் இது நடக்க அப்படின்ட்டு முடிச்சு விட்டா, அடுத்து ஒரு 2 நாள் கழித்து இயல்புலையுமே அந்த சுவடி போகிற இடம் பூரா சுற்றி வர மாதிரியே எனக்கு இயல்புலேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கனவுலையும் தெரிஞ்சிருச்சு, இயல்புலையும் தெரிஞ்சிருச்சு. ரைட்டு ஓகே அப்படின்னு முடிச்சு விட்டாச்சு. இப்போது இங்கே வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலை. அது உள்ளே வந்து ஆமாம், பீடத்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. யார் பேசுனாங்கன்னு என்னமோ தெரியல. அது அகத்திய பரிமாட்டம் தான் கேட்கணும். 2 3 இப்போ அங்கே இருந்துட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டேன். அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய் டிக்கெட்டு போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளம், அதுக்கடுத்து வேலிமுள்ளுக்காடு கிழக்கு சைடு. அங்கேருந்து நான் பார்க்கும்போது ராஜநாக கொண்ட தலை, மனுஷ உடம்பு 1, 2வது அகத்தியர் 2 பேர் பக்கத்தில் அங்கேருந்து காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன். அவ்வளோதாங்கய்யா. சரி சரி. அகத்திய பெருமானும் அந்த நாகராஜாவா யாருன்னு தெரியல. 5 தலை இருக்குது. 5 தலை இருக்கா? ஆமாம். மனுஷ உடம்பா? மனுஷ உடம்பு. இங்கிட்டு ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம். ஆமாம், ரயில் கிழக்காணிக்கு பார்த்தோன்னா ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம். சரி 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 ரைட் ஓகே. அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஒவ்வொரு சற்சங்க நிகழ்வு, ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்விற்கு உயர்வாக இடைவிடாது அற்புதமாய் சரணாகதியோடு தாயாரின் துணையோடு அற்புதமாய் தன் குடும்ப அங்க நிலை கொண்டோர்களோடு வந்து கலந்திருந்து நற்சரணாகதி சித்தனே உயர்நிலை, சபையே உன்னத நிலை, தன்னுடைய இகலோக வாழ்வு முழுவதையும் சபைக்கு அர்ப்பணித்த நிலைக்கு உன்னை வாழ்த்திய நிலை, உன் கேசத்தை பிடித்து உன்னை விளையாடி இருக்கின்றார்கள் சித்தர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். சந்தோஷத்தில் அகமகிழ்வில் அப்படித்தான் சித்தர்கள் இழுத்து விளையாடுவார்கள் என்று வாழ்த்துகின்றோம் யாம். ஏனெனில் சித்தனை கூட உறங்க விடாது அவன் படுத்த படுக்கையெல்லாம் தூக்கி எறிவது போல் ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம். சிவகூரை தலத்தில் அத்துணை கணங்களும் சுற்றி நின்று ஆர்ப்பரித்து சிரிக்கின்ற தவ நிலையிலிருந்து வருகின்ற சப்தங்களையெல்லாம் உணர்ந்தவன் இதுபோன்று சப்தங்கள் எழுப்பினால் எவ்வாறு உறங்குவது என்று சற்று செல்லமாக கோபித்த பின் மகாவிஷ்ணுடைய ஆசியோடு அத்தகைய நிலைகள் எல்லாம் சற்று அமிழ்த்தி வைக்கப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நம. அதுபோன்று சரணாகதியோடு எங்கு சென்றாலும் சிவசபையினுடைய நினைவோடு செல்கின்றவர்களுக்கு கண்மூடா காட்சிகளோடு அயர்ந்து உறங்குகின்ற பொழுதும் வருகின்ற கனவுகளில் இதுபோன்று திருவிளையாடல்களும் நடந்தேறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நம. சுவடி பிரதி உன்னை சுற்றி சுற்றி வருவது போல் கண்ட காட்சி அனைவரையும் சுவடி பிரதி இதுபோல்தான் சுற்றி வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு சீடனையும் ஆதி இறை சூட்சமன் நூல் சுவடி வடிவமாக சித்தன் வடிவமாக சுற்றி வருகின்றது. அவர்களுக்கு அனுக்கிரக அருள் வளையம் வழங்கி வருகின்றது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அக்காட்சியை கண்டாய் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். சுவடியினுடைய அற்புதமான ஆற்றலை உணர்ந்து உயர்வாக அமர்ந்து உரையாடுகின்றவன் அகத்தியனே. உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற பேராற்றல் சித்தனுடைய ஆற்றல் சிவசூட்சம நூலாற்றலே என்று ஏற்று கொண்டோர்களுக்குள் நடைபெறுகின்ற சூட்சம திருவிளையாடல்கள் எல்லாம் இதுதான் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம்.
அதனை காட்சியாக பெற்று அற்புதமாய் அத்தகைய நிலை கொண்ட தலமதிலிருந்து திரும்புகின்ற பொழுது அகத்தியன் திருவுருவமும் அத்தகைய நாக வடிவம் கொண்டோன் காட்சியும் உமை கண்டது. கீழ் மானிட உருவம், மேல் நின்றது அத்தகைய நாகத்தினுடைய தலைபோல் கண்ட காட்சி. அதன் ஊர்ஜிதம், அதன் உண்மை என்ன? அகத்தியனோடு உடன் இருப்பவன் யார்? விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும். அத்தகைய நிலை உமக்கு காட்சியாக பெற்றது என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. பாம்பாட்டி தான் உன் சிண்டை பிடித்து இழுத்து உருட்டினான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தயாராக வைத்திரு, நீ பிற்காலத்தில் எதோடு வலம் வருவாய் என்பதை யூகித்துக்கொள் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீசாய நமக. நெடுங்காலங்கள் உள்ளது. உனது ஆற்றல் பாம்பாட்டியினுடைய சிரசும் உன் சிரசும் ஒன்றாக காட்சியளிக்கும் ஒரு காலமதில் என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்கிறான். ஓம் அகதீசாய நமக. அடுத்து யார் கேட்க போறா? நீ இரு கொஞ்சம் இரு. அந்த கேள்வி பின்னாடி இந்த கேள்விகள் கேட்டுட்டு கேட்டுப்போம். இந்த இவங்களுக்கு கேட்கணும்.